கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிரசவ வார்டில் தெருநாய்கள் உலா வருகிறது. இதனால் பிரசவ வார்டில் உள்ள தாய்மார்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எந்நேரமும் அச்சத்துடனேயே இருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் தொட்டிக்காரன் பாளையத்தில் குடோனில் 497 கிலோ புகையிலை பொருட்களை பதுக்கியதாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் தனபால் என்பவருக்கு சொந்தமான குடோனில் சோதனை நடத்திய போலீசார் 2,60,000 மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். குடோனை வாடகைக்கு எடுத்து போதைப் பொருட்களை பதுக்கியதாக ரங்கசாமி, அரவிந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பட்டப்பகலில் லாரியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சமத்துவபுரத்தில் செயல்படும் ரேஷன் கடையில் பட்டப்பகலில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியை கடத்தப்படுவதாக கிராம மக்கள் வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் முள்ளுவாடி மலை கிராமத்தில் பாறைகளுக்கிடையே கள்ளச்சாராய ஊழல்களை போலீசார் கைப்பற்றினர். சுமார் 10 பேரல்களில் வைக்கப்பட்ட 2500 லிட்டர் சாராய ஊழல்கள் மற்றும் 500 லிட்டர் கள்ளச்சாராயத்தை தரையில் கொட்டி போலீசார் அளித்தனர். மேலும் தப்பியோடிய சாராயம் காய்ச்சிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். உதகை அருகே பாறை மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் கணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மனைவி மற்றும் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூணேரியைச் சேர்ந்த ரத்னகுமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கல்லட்டி மலைப்பாதையில் விபத்து நிகழ்ந்துள்ளது. குழந்தைக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை அருகே அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதியதில் 13 பேர் காயமடைந்தனர். காரைக்குடியிலிருந்து தேவக்கோட்டை நோக்கி சென்ற பேருந்து சிறுமருதூர் பகுதியில் விபத்தில் சிக்கியது. இதில் நடத்துனர் மற்றும் 13 பயணிகள் காயமடைந்தனர். விபத்து குறித்து ஆராவயல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் சொக்கநள்ளி சோதனை சாவடியை முற்றுகையிட்ட இருளர் பழங்குடியின மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சீகூர் வனப்பகுதியில் உள்ள மாசிக்கரியப்பண்ட ஐயப்பன் கோயிலானது இருளர் பழங்குடியின மக்களின் குலதெய்வமாகும். இந்த கோயிலில் தற்போது திருவிழா நடைபெற்று வருவதால் ஏராளமானோர் கோயிலுக்கு வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வனவிலங்கு நடமாட்டம் காரணமாக வனப்பகுதிக்குள் நுழைய அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்டது. பல மணி நேரம் காத்திருந்த பழங்குடியின மக்கள் திடீரென சொக்கநள்ளி சோதனை சாவடியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே கோயிலுக்கு நாடு தான் பாரு எஸ்ஓ பாத்துக்க சார். இல்ல நான் கேக்குறேன்னா நீங்க சொல்ற அக்செப்ட் பண்ணிக்கிறோம். யார் இன்ஃபார்ம் பண்ணா சார்? 4 மணி மேல வர முடியும் தம்பி. இன்ஃபார்ம் பண்ணி கோயில் கொண்டு நீங்க தான் கேட்கணும். கமிட்டிக்கு இருக்கு. நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. சவுண்ட் கிடையாது. பஸ் எல்லாம் வருது. சவுண்ட் கிடையாது. சவுண்ட் கிடையாதுப்பா. சவுண்ட் கிடையாது. இந்த ஏரியா நம்ம தான் கேட்கணும். நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு யார் சார் பர்மிஷன் கொடுத்தா? நோட்டீஸ் அடிக்கிறது யார் பர்மிஷன் கொடுத்தா? நோட்டீஸ் அடிக்கிறது யார் பர்மிஷன் கொடுத்தா? எந்த நோட்டீஸ்? நோட்டீஸ் எல்லா ஊருக்கு கொடுத்தாங்க. யார் பர்மிஷன்? திருச்செந்தூர் கடற்கரையில் அதிவேகத்தில் காற்று வீசிய நிலையில் கடலும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது நுரைவடைந்தது. இருந்தபோதிலும் திருச்செந்தூரில் கடற்கரையில் அதிகளவு காற்றுடன் அதிக உயரத்திற்கு அலைகள் உருவாகின. இதனை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. அப்சர்வேட்டரி, கல்லுக்குழி, பியசோலா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் திடீரென மழை பெய்தது. இதனால் மழையால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெப்பம் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது.
குறிப்பாக பந்தலூர், நடுவட்டம், முதுமலை, தேவசோலை போன்ற பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவை வீதி உலா நடைபெற்றது. பட்டாடை உடுத்தி வண்ண ஆபரணங்களுடன் உலா வந்த வரதராஜ பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். நெல்லை நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா 5ஆம் நாளில் இந்திர விமானத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அம்பாள் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோயிலுக்கு சென்ற பெண்ணை திருநாய் கடித்தது. கொண்டசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அதே பகுதியில் உள்ள கோவிலுக்கு சுவாமி கும்பிட சென்றார். அப்போது கோவிலில் படுத்திருந்த திருநாய் ஒன்று அந்த பெண்ணை கடித்து தாக்கியது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் நாயை விரட்டிவிட்டு அந்த பெண்ணையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டனர். சென்னை அம்பத்தூர் அருகே பீடி தர மறுத்த தந்தையை தலையில் கல்லை போட்டு மகன் கொன்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் எம்கேபி நகர் பகுதியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் மகேந்திரன் என்பவரை அவரது மகன் அருண் கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார். அருண் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலி தேசிய நெடுஞ்சாலையில் நின்றிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆனைமேல் அகரம் பகுதியைச் சேர்ந்த ரியாசுதீன் சொந்த ஊரிலிருந்து துபாய் புறப்பட்டு சென்ற போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற காரின் நம்பர் பிளேட் சம்பவ இடத்திலேயே உடைந்து கீழே விழுந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதியில் 19 நாட்களாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். இது தொடர்பாக புகார் அளிக்க வார்டு கவுன்சிலர் மல்லிகா புருஷோத்தமனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கவுன்சிலருக்கு பதிலாக அவரது கணவர் புருஷோத்தமனே பிரச்சினைகளை கேட்டுவிட்டு நடவடிக்கை எடுக்காமல் திரும்பி செல்வதாக தெரிவித்தனர். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி போராட்டம் நடத்தப் போவதாக பொதுமக்கள் அறிவித்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர். விருத்தாச்சலம் அருகே பூவனூர் பகுதியில் சாலை ஓரத்தில் குவிந்து வைக்கப்பட்டிருந்த எல் செடி கழிவுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்திருக்கின்றனர். காற்றின் வேகத்தால் 10 அடி உயரத்திற்கு மேல் தீ பரவி புகை வீசியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனால் உளுந்தூர்பேட்டை சென்னை செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலைய பயணிகள் அறையில் திடீரென தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பயணிகள் தங்குவதற்கான அறை கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வராத நிலையில் திடீரென தீ பிடித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் மற்றும் தமிழக விருந்தினர் மாளிகைக்குள் 2 கரடிகள் நுழைந்துள்ளன. இதுகுறித்த தகவலின் பெயரில் அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் கரடிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய மயிலாடுதுறையைச் சேர்ந்த நரிக்குறவர் சமூக மாணவர் வீரசிவாஜிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தங்கம் வென்ற வீரசிவாஜி தனது சொந்த ஊரான பல்லவராயன்பேட்டை வந்தடைந்தார். அப்போது பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்த கிராம மக்கள் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். மேலும் தங்கம் வென்ற வீரசிவாஜியை தோளில் சுமந்து கிராம மக்கள் கொண்டாடினர். Iya.